அந்த மனுஷன் வந்து உடம்பு ஏற்றுற யாருக்கும் பெரிய மேட்டரே கிடையாது. அவர் இறக்கிட்டு போயிடுவார். அது வந்து ஒரு கமலஹாசன் ஐயா உலகநாயனுக்கு அப்புறமா அவர் ஒரு தமிழ் சினிமாவில் வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காப்புல. சியான் விக்ரமுக்கு இது வந்து வேறு மிகப்பெரிய முன்னாடி ஒரு ஆஸ்கார் லெவலுக்கு போகிற அளவுக்கு ஒரு படமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த படத்துக்கு தேசிய விருது கிடைக்கும், நேஷனல் அவார்டு கிடைக்கும், அண்ணன் ரஞ்சித் அண்ணனுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சியான் விக்ரமுக்கு இது ஒரு ஆஸ்காருக்கு போகிறக்கான ஃபிலிமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அது அப்செட் பண்ணுறோம். நல்லா இருந்ததுண்ணா. ஐயோ, அவரை வந்து அடிச்சிக்க முடியுங்களா? அவர் வந்து இன்னொரு உலக நாயகன். சாரி, நம்ம வந்து அப்படி நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா தளபதி சொல்லிட்டார், ஒரே சூப்பர் ஸ்டார் தான், ஒரே ரஜினி தான். அவர் சியான், அவரை வந்து நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. அதனால் அது ஒன்றும் இல்லைங்க. அவர் நடிப்புலேயும் சரி, பாடி லாங்குவேஜும் சரி, அந்த டைலாக் டெலிவரியும் சரி, அவர் அடிச்சிக்க முடியாது. சிறப்பாக பண்ணியிருக்காரு. படம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறைய நாள் நம்மளுக்கு தேசிய விருது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சியான் நான் கண்டிப்பாக தேசிய விருது கிடைக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் இப்போ தான் ப்ரோ பார்த்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. விக்ரம் சியானும் நம்ம ரஞ்சித் காம்போ. ஸோ காம்போவே கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. ஸோ ரஞ்சித்துக்கும் எதுவுமே புது ட்ரை மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி பழைய ஜேனர் மாதிரி அது தெரியல. ஸோ வித்தியாசமாக ட்ரை பண்ணுறாங்க. கொஞ்சம் பிரம்மாண்டமாகவும் இருந்துச்சு. ஸோ ஒரு மாதிரி அந்த ஆதி காலத்து கெட்டப் மாதிரி அந்த மாதிரி. ஸோ கெட்டப்பும் சொல்ல தேவையில்ல சியானுக்கு. ஸோ ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. சிஜி ஒர்க்கும் சூப்பராக இருக்குது. பார்க்கலாம். ஸோ படம் வந்துட்டு தங்கலான் ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது சார். நேற்று ஃபுல்லாக அதே தான் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட 30 டைம்ஸ் ஆச்சும் பார்த்துருப்பேன். ஸோ அதுக்கு தான் வெயிட்டிங்கு. ஆகஸ்ட் 15க்கு தான் வெயிட்டிங்கு. ஸோ ரஞ்சித், விக்ரம் அவங்க ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு தான் வெயிட்டிங். அது எல்லாமே மிரட்டி விட்டாப்புல பயங்கரமாக இருந்துச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. அருமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மிருகம் படத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி காட்டுவாசி செயலில் அப்படியே சூப்பராக நடிச்சிருக்காரு விக்ரம். ஆனால் விக்ரம் நடிப்பு தனி நடிப்பு. அந்த நடிப்பு வந்து சூப்பர் நடிப்பு. அதெல்லாம் வேறு லெவல். நல்லா தானே இருந்தது. ஏன்னா இதில் நார்மலாக என்ன பண்ணுறாங்களோ அதே தான். மறுபடியும் விக்ரம் அவருடைய ஆக்டிங் தான். அவர் அடிச்சிக்கிறதுக்கு ஆக்டிங் யாருமே கிடையாதுண்ணா. சேம் அவர் தான். கேஜிஎஃப்போட கம்பேர் இருக்குமான்னு தெரியல. ஆனால் அந்த லெவலுக்கு டஃப் கொடுக்குமான்றது படம் வந்ததுக்கப்புறம் தெரியும். ஒரு ஹாலிவுட் மூவிக்கு ரேஞ்ச் லெவலில் பண்ணியிருக்காப்புல. ரஞ்சித் நான் வந்து எல்லா மூவி பண்ணதுக்கு அப்புறமா மூவி எடுத்திருக்காப்புல, நல்லா பண்ணுறாப்புல. அவர் வந்து ஒரு இந்த இடத்த உடைக்கணும், இந்த மாதிரி கமர்ஷியலை உடைக்கணுங்கிற லெவலில் ரஞ்சித் நான் பண்ணிட்டு இருக்காப்புல. இந்த படம் கண்டிப்பாக நல்லா வரும். இது ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு எடுத்துக்கப்பட்ட படங்க சொல்கிறத விட தமிழில் இந்த படம் வந்து வேறு லெவலில் எடுக்கப்பட்ட படங்கன்னு தான் சொல்லுவேன். புதுசாக எல்லாமே நியூ ட்ரைவாக தான் இருக்குது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எதுவுமே மில்க் பண்ணுற மாதிரி இல்லை. எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக புது கான்செப்டாக தான் தெரியுது. கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரில் அவர் ஒரு லேடிக்கு என்ட்ரி கொடுக்குறாரு இல்லையா, அந்த சூனியக்காரின்னு சாரி, அது நேற்று பார்த்தலண்ணா, நான் இது மாதிரி தெரிஞ்சுங்களா, அந்த இது நல்லா இருந்ததுண்ணா. அதுக்கப்புறம் நல்லா கிராபிக்ஸ் மாதிரியே தெரியல, எல்லாம் ஒரிஜினல் மாதிரிலாம் நிறையா விட்டுருந்தாங்க. அந்த கருப்பு சிங்கம், புலி இதெல்லாம் வரும், அந்த பாம்பு சல்லுன்னு வர்றதுலாம் நிறையா என்ன சொல்கிறது, நிறையா அந்த கிராபிக்ஸ்லாம் வந்து ஒரிஜினலாகவே தெரியல. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. படத்துக்கு உண்டான எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப அந்த நம்ம ஒரு சின்ன டீசர் அப்போ முன்னாடி விட்டுருந்தாங்க இல்லையா, அது பார்க்குறதுல இந்த ட்ரைலர் பார்க்குறப்ப இன்னும் எதிர்பார்ப்பு இருக்குது படம். இல்லை நான் ரஞ்சித் அண்ணா வந்து நிறைய ப்ரொடக்ஷன், இப்போ அவரோட அந்த நீலம் ப்ரொடக்ஷன் நிறைய படங்கள் தான் ரிலீஸ் பண்ணிட்டுருக்காரு. இன்னும் அண்ணாவோட படங்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த படம் வந்து கண்டிப்பாக சூப்பர் ஹிட் படமாக அமைன்னு நினைக்கிறேன் சாருக்கு. ஜிவி அண்ணாவும் சொல்ல வேணுமாண்ணா, அவர் பிஜிஎம் வேறு லெவல் பண்ணியிருக்காருண்ணே. நம்ம அந்த எக்ஸைட் போட்டு கேட்டாவே உங்களுக்கு தெரியும், அந்த படம் பார்க்குற ஒரு ஃபீலே இருக்குது. அந்த ட்ரைலர்லேயே நிறைய பிஜிஎம்லாம் மாறி இதாக நல்லா இருக்குண்ணே. அவரோட தான், அவரெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, அந்தளவுக்கு போட்டிருக்காரு. கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம்ண்ணே. இந்த படம் சியான் அண்ணாக்கும் சரி, ரஞ்சித் அண்ணாக்கும் சரி, இவர் ஜிவி அண்ணாக்கும் சரி, எல்லாருக்குமே இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும். கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு தேசிய விருது இருக்குண்ணே. அவர் எப்பயுமே சூப்பர் தான். இது இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. ஓவராலாகவே பயங்கரமாக இருந்தது. ட்ரெய்லர் பார்க்கவும் டீசர் பார்க்கவும் பயங்கரமாக இருந்தது. ட்ரெய்லருமே பயங்கரமாக இருந்துச்சு. அவங்க எல்லாமே அவங்கவுங்க ரோல் பக்காவாக இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் மூவி வந்ததுக்கப்புறமா தான் தெரியும். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஷோக்கு தான். அதுவும் சூப்பர் டைப்பு. அவரும் கதையே வித்தியாசமாக எடுப்பார். அவர் கதையே அதாவது எடுத்தால் நல்லா தான் எடுப்பார். சூப்பராக இருக்கும். ஆனால் அருமையாக இருக்கும். எல்லாமே இருக்கும். அதாவது ட்ரெய்லரே எப்போ வருமோ, படம் எப்போ வருதுன்னு ஆர்வலாக பார்த்துட்ருக்கோம். வந்தால் ஆமாம் படம் எப்போ வரணும் பார்ப்போம். கண்டிப்பாக பார்ப்போம். சேம் அவருடைய அதே பின்னாடி இருந்து அதே மூவி இதுவில் தான் சார் வருது. மற்றபடி இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி இருக்குது இதில். அது மட்டும் தான் நல்லா இருக்கு நான் பார்க்குறதுக்கு. ஜிவி பிரகாஷ் இது மியூசிக்கும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எதிர்பார்க்கலாம். விக்ரம்ன்றதுனால டிஃப்ரெண்ட்டான ரோலில் நடிச்சிருக்கலாம். இதில் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ணா பண்ணியிருக்காரு, வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அது போக தீம்லாம் வந்து வேறு லெவலில் போட்டிருக்காங்க. பெக்கோலில் தீம் லெவல் பண்ணிருக்காங்க. அந்த வச்சிருக்க உடம்புக்கு வந்து இந்த லெவலுக்கு வந்து அவர் பண்ண அவசியமே கிடையாது. இவ்வளோ கேட்ட போடணும். சியான் விக்ரமுக்கு இந்த இப்போ அவர் இருக்கிறதுக்கு அது கிடையாது. ஆனால் அவர் நடிப்புக்கு தீனி போடணுன்னு ஒரு மனுஷன் பண்ணியிருக்காரு.
கண்டிப்பாக இந்த படம் லிகிட்டி ஆகும். ரஞ்சித்தனுக்கும் சரி ஐயா சியான் விக்ரமுக்கும் சரி படம் ஒரு வெற்றி கிடைக்கும். தமிழ் சினிமாவுக்கு நன்றி. மியூசிக் நல்லா தான் ப்ரோ இருக்குது. இருந்தாலும் படம் ஃபுல்லாக வந்தால் தான் தெரியும் நமக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சிங்க் ஆகுது அப்படின்னு படம் வந்து பார்த்தா தான் தெரியும். நல்லா பண்ணியிருக்காங்க பார்ப்போம் ப்ரோ. படம் இந்த வாட்டி பார்க்கலாம் என்ன பண்ணி எப்படி இருக்குன்னு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு.